வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கான தேர்வு முடிவுகளை பார்த்திங்கன்னா மே 17ஆம் தேதி வெளியீடு. இப்போ எப்படி 12க்கு முன்கூட்டியே ரிசல்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி 11th 10த்துக்கும் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா ரிசல்ட் மே 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th ஆகட்டும் 11th ஆகட்டும் 2 பேர்த்துக்கும் ஒரே டைமில் தான் ரிசல்ட் வரும். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ரிசல்ட் டேட் மே 19. ஸோ அவ்வளோ நாள்லாம் பார்த்தோன்னா ரிசல்ட்டு ரொம்ப வரத்துக்கு டிலே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 12th மார்க் அப்டேஷன் போதே பார்த்தோன்னா 11த்துக்கும் அதே மாதிரி 10த்துக்கும் மார்க் அப்டேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் 11th அரியர் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க மார்க் அப்டேட் பண்ணும்போது ரெகுலர் கேண்டிடேட்டோட மார்க்குமே மே 5ஆம் தேதி அப்டேட் பண்ணிட்டாங்க. 10த்துக்கும் பார்த்தோன்னா 5 சப்ஜெக்ட் தான் மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாஃப்ட்வேர் டிசைனிங் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவலும் பார்த்தீங்கன்னா இதுதான். முன்கூட்டியே +1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எப்படி மே 17ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வெளியாகலாம். இப்போ 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு +2க்கு ரிசல்ட்டுங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் அப்டேட் இதுதான். +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஆல்மோஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் அப்டேட் எல்லாமே முடிஞ்சு. ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 19ஆம் தேதிக்கு பதிலாக ஒரு வாரத்திற்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் விவரம் பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ 10th ஆகட்டும் 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அடிஷன் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை சிஸ்டமேட்டிக்காக ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அமைச்சர் பார்த்து எப்போ வேணாலும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுக்கணும். பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவை பட்டியலாக பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. இந்த பணிகள் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 10ஆம் வகுப்பு ஆகட்டும் 11ஆம் வகுப்பு ஆகட்டும் இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டும் நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி 17ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளுமே 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 10த்துக்கும் 11த்துக்கும் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 17ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த அப்டேட் நம்ம சொல்லியிருந்தோம். மதிப்பெண் பட்டியல் தயார். மே 17 பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதி கட்டத்தில் உள்ளது. திட்டமிட்டபடி வரும் 17ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர் பெற்ற விவரம், மதிப்பெண் விவரம் கணினி வழியில். ஸோ சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. இந்த டேட்டா எல்லாமே 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், தேர்ச்சி பெற்ற மொத்த மதிப்பெண், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவை பட்டியலாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி 19ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதியே தேர்வு முடிவுகளை வெளியிட தயாராக உள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தேர்வுத்துறை வட்டாரம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 11த்துக்கான மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 5ஆம் தேதியோட மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 10த்துக்குமே பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் 5ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ 12த்துக்கு எப்படி முன்கூட்டியே ரிசல்ட் வந்துச்சு, அதே மாதிரி 11த்துக்கும் 10த்துக்கும் முன்கூட்டியே ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பில் அந்த மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ நான் நியூஸ் பேப்பர்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸில் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து 11th 10th ரிலேட்டடாக ரிசல்ட் ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.
முடிஞ்ச வரைக்கும் மாநகராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் ஒன் பை ஒன்னாக கொடுப்பேன். வழக்கம் போல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.